விஷ்ணுவின் வீட்டிற்கு விரைந்த அஜய் விஷ்ணுவை பார்த்து அதிர்ந்தான். என்னடா இப்படி உட்கார்ந்துருக்க? ஏதாவது பிரச்சனையா? நீ வருவேன்னு நான் காத்திருக்கேன். நீ என்னடானா குளிக்கக்கூட இல்லை? நீ இல்லாமல் நான் எப்படி சாருவை கல்யாணம் பண்ண முடியும்? நீதானே எனக்கு சாட்சி கையெழுத்து போடணும். விஷ்ணு, சாரி, 2 நிமிஷம் வரேன் என்று சொல்லி குளித்து கிளம்பினான். போகும் வழி எங்கும் விஷ்ணு எதுவும் பேசவில்லை. அஜய்க்கு ரொம்ப சங்கடமாக இருக்கவும் அவன் வழியிலேயே காரை நிறுத்திவிட்டான். அஜய், இங்கே பாரு, நீ ஏதோ குழப்பத்தில் இருக்கேன்னு தெரியுது. சொன்னால்தான் என்ன பிரச்சனைன்னு தெரியும். நீ இப்படி இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் முக்கியமான நாள். ஆனால் அதைவிட உன்னை இப்படி பார்க்கும்போது என்னால் இந்த நாளை சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. விஷ்ணு, டேய், நான் நல்லா தான் இருக்கேன். உன்னோட சந்தோஷத்தில் நான் இல்லாமல் இருப்பேனா? வண்டி எடு போகலாம். அஜய், இல்லை, எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் ஆதரவு நீ தான். நீ இப்படி இருந்தால் நான் என்னை பற்றி நினைக்க முடியாது. எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். உன்னோட மூடு சரியாகிற வரை நாம் 2 பேரும் எங்கேயாவது போகலாம், ஓகேவா என்று ஃபோன் எடுத்தான். விஷ்ணு, ஏய், என்ன பண்ண போகிற என்று ஃபோனை பிடுங்கி கொண்டான். அஜய், இல்லை, ஆஃபீஸருக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டாமுன்னு. அவங்க வந்துட்டு அப்புறம் நாம் இல்லைன்னா அவங்க தப்பாக நினைப்பாங்க. ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சொல்லிடுறேன். விஷ்ணு, ஒன்றும் வேண்டாம், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி உன்னோட கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணுறது முக்கியம். உன்னை விட சாருலதாவுக்கு ரொம்ப அவசியம். அதனால் நாம் போகலாம். உங்கள் கல்யாணம் முடிஞ்சதும் நானே என்னோடய பிரச்சனையை சொல்கிறேன், ஓகே? அஜய், ப்ராமிஸ்? விஷ்ணு, எஸ். விஷ்ணுவை அழைத்து வரவும் ஆஃபீஸர் வரவும் சரியாக இருந்தது. சாருவுக்கு ஸ்ரீயும் பிரியாவும், அஜய்க்கு விஷ்ணுவும் விஜயும் சாட்சி கையெழுத்து போட்டனர். ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் அவர் வேலையை முடித்து கொண்டே கிளம்பினார். அனைவரும் சாப்பிட்டனர். விஷ்ணு ஸ்ரீயை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை, கிளம்பிவிட்டான். ஸ்ரீக்கு என்னவோ போல இருந்தது. விஜயும் பிரியாவும் ஸ்ரீயையும் திவ்யாவையும் கூட்டிக் கொண்டு அஜய் சாருவுக்கு தனிமை ஏற்படுத்திவிட்டு சென்றனர். அஜய் சாருவின் அருகில் அமர்ந்திருந்தான். இதுவரையில் யார் இந்த அமைதியை உடைப்பது என மனதுக்குள் விவாதம் செய்தனர் போல. அஜயே ஆரம்பித்தான். லதா, உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட கேட்காமல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு. என்னோட மனசில் ஒரே கேள்விகளாக இருக்குது. உனக்கு என்னை பிடிக்குமா? என்னுடன் உன்னோட மீதி வாழ்க்கை முழுவதும் வாழ விருப்பமா? இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. இன்னும் நீ என்னை காதலிக்கிற என்ற எண்ணம் எனக்கு கடைசி சொட்டு இரத்தமாக என்னோட இதயத்தை துடிக்க வைத்து கொண்டிருக்கிறது. அது உண்மை இல்லைன்னு சொல்லி என்னோட இதயத்தை நிறுத்திடாதே. சாரு அமைதியாக இருந்தாள். அஜய் ஏதோ புரிந்து கொண்டவனாக, நீ எனக்கு பதில் சொல்ல தயங்கும் போதே எனக்கு புரியுது, என்னை மன்னிச்சிடு என்று அவளை விட்டு வெளியே போக அவள் கதறினாள். அஜய், நீங்கள் தானே என்னோட உயிர். எப்படி எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாமல் போகும்? எப்பவும் நான் உங்களை மட்டும்தான் காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. அஜய்க்கு காதில் தேன் பாய்வது போல இனிமையாக இருந்தது. அஜய் மறுபடியும் அவள் அருகில் அமர்ந்து, ஐ லவ் யூ டூ லதா. சார், ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பயத்தோட என்னால் வாழ முடியாது. உங்களுக்கு என் மேலே இருக்கிற காதல் மேலே எனக்கு சந்தேகமே இல்லை. எனக்கு உங்கள் மேலே இருக்கிற காதலை நீங்கள் சந்தேகப்படாதீங்க. ஆனால் நம்ம 2 பேருக்கு நடுவில் இருக்கிறவங்க மேலே தான் எனக்கு பயமே. ஒன்று உங்கள் அம்மா, 2வது உங்களுக்கு நிச்சயம் பண்ணின பெண். அன்றைக்கு உங்ககிட்ட நான் கடைசியாக சொல்ல வந்தேன் இல்லையா? அப்போது ஸ்ரீயை 3 பேர்கிட்ட விட்டுட்டு வந்தேன். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நான் போயிருக்கலைன்னா அவளை 3வரும் சேர்ந்து ரேப் பண்ணியிருப்பாங்க. அவளோட வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாமே பாலாயிருக்கும். அதுவும் என்னால். அவள் என்ன தப்பு பண்ணனா? என் கூட இருக்காங்கிறத தவிர. அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையை உண்டாக்கி விட்டேன் என்பது என் மனதில் தீரா காயமாக உள்ளது. எந்த கவுன்சிலிங் கொடுத்தாலும் என்னோட காயம் ஆறாது. ஒரு நாள் ஒரு ஆக்சிடெண்ட்லேருந்து என்னை நீங்கள் காப்பாற்றினீங்க. உங்களுக்கு நான் காதலி. உங்களை வாழ்நாள் முழுவதும் நான் சுமக்கப் போகிறேன். உங்களுக்கு குடும்பம், குழந்தை எல்லாம் நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் என்னை காப்பாற்றினது உங்கள் கடமை. ஆனால் ஸ்ரீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவள் என்னை தினம் தினம் காப்பாற்றிட்டு இருக்கா, இன்னைக்கு வரைக்கும். ஆனால் அவளுக்கு இந்த 2 நாட்களில் ஏதோ நடந்திருக்கு. நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம். அவளோட கண்ணு எனக்கு காட்டி கொடுத்துடும். நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. என்கிட்ட மறைக்கிற விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு காரணமும் நானாக தான் இருப்பேங்கிற உணர்வு கூடவா எனக்கு இருக்காது? உங்களை நான் விட்டுட்டு போயிட்டால் ஸ்ரீக்கும் திவ்யாவுக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னா கண்டிப்பாக அவளுக்காக உங்களை தூக்கி போட நான் தயாராக இருக்கேன். என்னை மன்னிச்சிடுங்க. அஜய், நான் உன்னோட காதலை சந்தேகப்படலை. நீ எப்படி என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கியோ அதே நம்பிக்கை நான் உன் மேலே வச்சிருக்கேன்.
நம்ம 2 பேருக்கு நடுவில் யாரையும் அனுமதிக்க மாட்டேன். மற்றபடி உன்னோட மனசில் ஸ்ரீக்கு தான் முதலிடம் என்பது எனக்கு புரியுது. ஏன்னா உன்னோட கடினமான காலகட்டங்களில் அவள் உன் கூட இருந்திருக்கா. நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அவள் உனக்கு செஞ்சிருக்கா. சொல்லப்போனால் என்னோட காதலுக்கு வயசு 10 வருஷமாக இருந்தாலும் என்னை விட அதிக நாள் 6 வருஷம் அவள் தான் உன்னோட இருந்திருக்கா. நீ அவளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நானும் உனக்கு சரியளவு ஸ்ரீக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அவள் என்னோட வாழ்க்கையை எனக்கு காப்பாற்றி இதோ இன்னைக்கு என்னிடம் கொடுத்துருக்கா. நான் அவளுக்கு அண்ணனாக இருந்து என்னோட நன்றி கடன் திருப்பி செய்வேன். சார், என்னை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அஜய், தேங்க்ஸ் மட்டும்தானா? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். ஒரே ஒரு முத்தம். சார், கிட்ட வாங்க, கன்னத்தை காட்டுங்க. அஜய், சாரி டியர், நான் கொஞ்சம் அத்துமீறியாக வேண்டும் என்று அவள் இதழை சிறைபிடித்தான். அவளின் முகத்தில் இருந்த வெக்க சிவப்பை ரசித்தான். அவனிடமிருந்து ஒரு பெருமூச்சு வெளிவந்தது. அதை உணர்ந்த அவள் வெட்கி தலை கவிழ்ந்தாள். அஜய், ஸ்ரீக்கு நான் சொன்னது எல்லாம் செய்வேன். என்னை ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி கிளம்பினான். சார், கிளம்பிட்டீங்களா? அஜய், பின்ன என்னோட தங்கச்சிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சாதானே எனக்கு ரூட் கிளியர் ஆகும் என்று கண்ணடித்தான். அஜய், ஸ்ரீக்கு நடந்த விஷயம் மட்டும் லதாவுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் ரொம்ப மனசு உடைஞ்சிடுவா. இப்போது அவளுக்கு தேவை ஸ்ரீ நல்லபடியாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவனுக்கு ஏதோ பிரச்சனை சொல்கிறேன்னு சொன்னானே. விஷ்ணுவுக்கு கால் செய்தான். அவன், சொல்லுடா. நான் எங்கே இருக்க? விஷ்ணு, ஆஃபீஸ். நான் வரேன் என்று வைத்தேன். விஷ்ணுவை கட்டி கொண்டு, டே, உன் தங்கச்சி என்கிட்ட பேசிட்டாடா. விஷ்ணு, ரொம்ப சந்தோஷண்டா. நான் எதுக்கு வந்தேனா? உன்னோட விஷயம் என்ன சொல்லு. விஷ்ணு, என்னடா சொல்கிறது? மதுரைக்கு போனதிலிருந்து வந்தவரை எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான். நான் அவன் தலையில் ஒரு குட்டு வைத்து, மரமண்ட, 2 பேர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா உடனே தங்கச்சியாடா? இரு, நாம் செக் பண்ணலாம். நான் உன்னோட சின்ன வயசில் உங்கள் வீட்டிலோ இல்லை வெளியே ஏதாவது சொந்தக்காரங்க கல்யாணத்தில் அவங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? விஷ்ணு, இல்லை. ஆனால் அவங்க ஃபோட்டோ மட்டும் எங்கள் வீட்டில் இருக்குது. நான், அவங்க உயிரோடு இருந்திருந்தால் ஸ்ரீ ஏன் அனாதையாக வளரணும்? அப்போது அவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை. அவங்க சாயலில் யாராவது இருக்காங்களா? உங்கள் அம்மா கூட பிறந்த இல்லை சித்தப்பா பெரியப்பா முறையில் அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? விஷ்ணு, அப்படிப்பட்ட சொந்தங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் அம்மா கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்கடா. அப்போது சிஸ்டர் மட்டும் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும்? ஒன்று நம்பினா முழுசாக நம்பு. இப்படி பாதி அவங்க சொல்கிறத நம்பிட்டு மிச்சம் நீ நினைக்கிறத நம்பாத. விஷ்ணு, எப்படி செக் பண்ணுறது? நான், உங்கள் அம்மா என்ன சொல்லுறாங்க? விஷ்ணு, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. நான், சிம்பிள், என்னோட வா. அவனை இழுத்து கொண்டு வீட்டிற்கு கிளம்பினேன். விஷ்ணுவிற்கு நம்பிக்கை கொடுத்துட்டேன். ஆனால் பயமாக இருக்குது. எதுவும் தப்பாக நடக்கக்கூடாது. உள்ளே நுழைந்து ஸ்ரீ ஸ்ரீ என்று அழைத்தேன். ஓடி வந்த திவ்யாவை கொஞ்சிவிட்டு அவளை விளையாட சொல்லி ஸ்ரீயை அழைத்து கொண்டு அவள் ரூமுக்கு சென்றேன். சாருலதா ரூமிலிருந்து வெளியே வந்தாள். ஸ்ரீயும் விஷ்ணுவும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டனர். விஷ்ணு, கடவுளே, இவள் எனக்கு தங்கையாக இருக்கக்கூடாது. அவள் கண்ணிலும் வெளிச்சம் தொலைந்து சோகம் தெரிந்தது. உணர்வுகள் வெளிப்படுத்தவில்லை என்றாலும் கண்களில் மூலம் வெளிவந்து விடுகிறது. அஜய், ஸ்ரீ, உன்னோட பெட்டியை கொடு, அதில் கொஞ்சம் வேலை இருக்குது. அவள் கொடுத்து பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டாள். அஜயும் விஷ்ணுவும் தேட துவங்கினர். ஃபோட்டோக்கள், புத்தகங்கள், பேனா, கோலநோட், சில ஃபோன் நம்பர் கிறுக்கிய பேப்பர்கள் ஒவ்வொன்றாக உதறி பார்க்கும்போது சில லெட்டர் இருந்தது. அதெல்லாம் அவளுடைய அம்மாவுக்கு வந்த லெட்டர்ஸ். எல்லாமே சாவித்திரி என்பவரிடமிருந்து. அஜய், உங்கள் அம்மா தாண்டா இவன் அம்மாவுக்கு லெட்டர் போட்டு இருக்காங்க. ஸ்ரீ, படி, என்ன எழுதியிருக்காங்க பார்க்கலாம். ஸ்ரீ, அன்புள்ள ஹேமாவுக்கு. அப்போது எங்கள் அம்மா பேர் ஹேமா. எப்படி இருக்க? என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்க முடியலை. உன்னை பார்க்கணும் போல இருக்குது. ஒரு முறை வீட்டுக்கு வந்துட்டு போ. நீயும் மெட்ராஸில் தான் இருக்க, நானும் மெட்ராஸில் தான் இருக்கேன். ஆனால் நம்மளால் அடிக்கடி பார்த்துக்க முடியலை. இன்னும் ஏதேதோ அவர்களை பற்றி விவரித்து கொண்டிருந்தது. நீ இனிமேல் லலிதா வீட்டுக்கு வேலைக்கு போகாதே. அவள் உனக்கு பண்ணுற கொடுமையெல்லாம் என்னால் உன் கடிதத்தில் படிக்க முடியலை. அண்ணனுக்காக யோசித்து நீ உன்னை கஷ்டப்படுத்திக்காதே. இப்படிக்கு சாவித்திரி என்று முடிந்தது. விஷ்ணு, அண்ணன் என்றால் யாரோட அண்ணன்? அஜய், வேறு லெட்டர் படி.
ஒரு சில லெட்டரில் நான் மாசமாக இருக்கேன் ஹேமா, உனக்கு என்னோட அண்ணன்கிட்ட சொல்லி வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன். எனக்கு ஆண் குழந்தை, அவனுக்கு விஷ்ணு என பெயர் வைத்திருக்கிறேன். உங்கள் அம்மா இறந்ததற்கு வருத்தம் என நிறைய இருந்தன. அஜய், இப்போது இவ்வளவு லெட்டர் படித்தோம், எல்லாத்துலேயும் தெளிவாக தெரியுது அவங்க சகோதரிகள் இல்லைன்னு. விஷ்ணு: ஆமாம் அஜய், இதை கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி நீ பார்த்திருந்தா இவ்வளவு குழப்பம் ஏற்பட்டு இருக்காது. விஷ்ணு தலையில் குட்டி கொண்டான். அஜய்: சரி, நான் வெளியே இருக்கேன், இந்த பெட்டி எனக்கு வேணும் என்று எடுத்துக்கொண்டு நாசுக்காய் ஒதுங்கினான். அந்த பெட்டியை அஜய் அவனுடைய அறையில் வைத்து கொண்டான். அவனுக்கு ஏதோ அதில் முக்கியமான ஒன்று தேவைப்பட்டது. அவன் கண்களில் குழப்பம் படர்ந்தது. விஷ்ணு: ஸ்ரீ, நீ என்னோட தங்கை இல்லை. ஸ்ரீ: அதனால் என்ன? இப்போ நீங்கள் என்னை தங்கையாக நினச்சிக்கோங்க. விஷ்ணு அவள் கண்ணை பார்த்து: நான் அப்படி நினைக்கணுமா? ஸ்ரீயிடம் பதில் இல்லை. விஷ்ணு அவளுடைய அறையை தாளிட்டு அவளை நோக்கி அடியடித்து வைத்தான். ஸ்ரீ: என்ன பண்ண போறீங்க? விஷ்ணு: தப்பாக ஒன்றும் இல்லை, என்னோட ஸ்ரீயை ரசிக்க போகிறேன். ஸ்ரீ: எப்போவுலேருந்து உங்கள் ஸ்ரீ? விஷ்ணு தன் கையை தடவி கொண்டு: உன்னை பார்த்ததிலிருந்து. ஸ்ரீ: என்னை பார்த்ததும் என்ன நடந்தது ஞாபகம் இருக்குல்ல? என்னோட பல்லு ரொம்ப சார். விஷ்ணு: மறக்க முடியுமா? ஆனால் எனக்கு பயமில்லை. ஸ்ரீ: வேணா, பக்கத்தில் வராதீங்க. விஷ்ணு வரலை என்று நெருங்கினான். ஸ்ரீ: தொடாதீங்க. தொடமாட்டேன் என்று அவள் இடையே இழுத்து பிடித்து அவளை அணைத்து கொண்டான். ஸ்ரீ: வேண்டாம் விடுங்க என்று மயங்கினாள். விஷ்ணு விட்டுறேன் என்று இருக்கினான். அவள் இதழை முத்தமிட்டு இன்னும் முத்தத்தை ஆழமாக்கினான். இன்னொரு ஆடவன் தீண்டலை அறியா பெண் இந்த நிமிடம் அதில் உள்ள மாயத்தை உணர்ந்தாள். அந்த முத்தத்தின் விளைவாக நழுவிய அவளை விழுந்து விடாமல் அவன் அவளை இறுக்கி அணைத்து தூக்கி கொண்டான். அவள் காற்றில் மிதந்தாள். பெண்மையின் உணர்ச்சியை புரிந்து கொண்ட தருணம் இது. முத்தத்தை விலக்கி: ஸ்ரீ, நீ ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்டாக இருக்க. அவள் வெட்கம் தாழாமல் அவன் அகண்ட மார்பில் அவனுடைய அணைப்பில் குட்டி பூனை போல சுருண்டு கொண்டாள். விஷ்ணு: ஸ்ரீ, ஐ லவ் யூ. நிமிர்ந்து அவள் கண்களை விரித்து அவனை பார்க்க அந்த இமை துடிப்பில் மயங்கியவன் அவள் இமை மேல் முத்தமிட்டான். கூரான நாசியில், இதழில், கழுத்தில் அதற்கு கீழே இறங்கியவனை தள்ளிவிட்டாள். ஸ்ரீ: கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் குழந்தையை சுமக்க முடியாது என்று அவனை தாண்டி கதவை திறந்து வெளியே ஓடினாள். இதனிடையே விஜய், பிரியா, திவ்யா அனைவரும் தோட்டத்தில் பேசி கொண்டிருக்க அஜய் சாருவை வீல் சேரில் அமர வைத்து தள்ளி கொண்டு வந்தான். விஜய்: சாரு, தையல் எப்போ பிரிக்கிறாங்க? சாரு: நாளைக்கு போகணும் சார். பிரியா: பெரிய மாமான்னு கூப்பிடு. சார்: சரிக்கா. விஜய்: திவ்யா விஷயம் என்ன யோசிச்சு வச்சிருக்க? அஜய்: நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னும் என்னோட பொண்டாட்டிக்கிட்ட உத்தரவு வாங்கணும். விஜய்: இங்கேயும் இப்படி தானா? பொண்டாட்டி வந்துட்டா நாம் எல்லாம் டம்மி தான். சார்: இல்லைம்மாம்மா, அவர் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே. விஜய்: அப்போது நான் மட்டும்தான் இப்படியா? பிரியா: நாங்களும் கல்யாணம் ஆன புதுசில் அப்படி தான் இருந்தோம். அப்புறம்தான் தெரியுது நீங்கள் செய்கிறது எல்லாம் தப்பாக இருக்குன்னு. அப்புறம் நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டோம். விஜய்: அப்போது அஜய்க்கும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லறியா? அஜய் வைக்கின: டே, நல்லா இல்லைடா. அனைவரும் சிரித்தனர். திவ்யாவை தூக்கி கொண்டு நகர்ந்து போனான். பிரியா: நீங்கள் எப்பவும் இப்படி சந்தோஷமாக இருக்கணும். சீக்கிரமே நீ குணமாகி இன்னொரு குழந்தைக்கு தாயாகணும். திவ்யாவை மாசமாக இருக்கும்போது நீ தொலைச்ச சந்தோஷத்தை எல்லாம் 2 மடங்காக நீ அனுபவிக்கணும். சாரு: அக்கா, உங்களை மாதிரி நல்லவர்களும் என்னோட இருக்கிறாங்கிறதே எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரம் சரியாகி வந்துடுவேன். விஜய்: அதுதான் சாருவோட தனித்தன்மை. எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிற தைரியம் இருக்குது. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் ஒன்று பார்த்து வேலைக்கு ஜாயின் பண்ணிடு. சார்: சரிங்க மாமா. ஸ்ரீ வீட்டில் யாரும் இல்லாமல் ஒவ்வொரு அறையாக தேடி கடைசியில் தோட்டத்தில் பார்த்தாள். சாருவின் அருகே நின்று கொண்டாள். பிரியா: என்ன ஸ்ரீ, கண்ணை செவந்து இருக்கு? யாராவது கடிச்சிட்டாங்களா, இல்லை வேறு ஏதும்? ஸ்ரீ: போங்க அக்கா என்று வெட்கினார். முதல் முறையாக ஸ்ரீயின் வெட்கம் பார்த்து சாருவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விஷ்ணு அஜயிடம் வந்தான். அவனிடம் இருந்த திவ்யாவை வாங்கி கொண்டு முத்தமிட்டான். திவ்யா செல்லம், இனிமேல் என்னை விஷ்ணு அப்பான்னு கூப்பிடணும், புரியுதா? திவ்யா: ஏன் இந்த பெரியவங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க? டெய்லி என்ன ஒவ்வொன்றும் செய்ய சொல்லுறீங்க? உங்கள் உலகமே போர், உங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்று சொல்ல அனைவரும் சிரித்தனர். விஷ்ணு: உண்மைதான் குட்டி செல்லம், எங்கள் உலகம் ரொம்ப குழப்பமானது என்று ஸ்ரீயை பார்க்க ஸ்ரீ அவள் மறைந்து கொள்ள பிரியாவை அவள் பக்கம் இழுத்தாள். போதும் வாடா. விஷ்ணுவின் கண்களை மறைத்து கூட்டி சென்றான். ஆருயிர் நண்பன் அஜய். விஜய்க்கு ஃபோன் வந்தது. அஜய்: அப்பாடா, உங்கூட பேசணும்னு சொல்லறா. அஜய்: அப்பா எப்படி இருக்கீங்க? விஸ்வநாத்: கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு இருக்கேன், வாழ்த்துக்கள். அஜய்: அப்பா.
விஸ்வநாத், உன்னோட கல்யாணத்துக்கு தான் விஜய் சொன்னான். ரொம்ப சந்தோஷம். என்னை மன்னிச்சிடு. என்னால் தூரமாக இருந்து தான் வாழ்த்த முடியுது. உடம்பு கொஞ்சம் குணம் ஆனதும் நானே வரேன் அஜய். அதனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னை வாழ்த்தினதே போதும். விஸ்வநாத், உனக்கு 5 வயசில் குழந்தை இருக்கா? மருமகளையும் குழந்தையும் நான் பார்க்கணும். எனக்கு காட்டுறியா? அஜய், இதோ வீடியோ கால் பண்ணுறேன். விஸ்வநாத், சீக்கிரம் பண்ணு. அந்த ராட்சசி வந்துட போறா. அஜயின் கண்ணில் ஆனந்த கண்ணீர். அவனை பார்த்த சாரு நெகிழ்ந்து போனார். அவனுடைய அப்பா மேல் அவன் வைத்திருக்கும் பாசத்தை மிகவும் மதித்தாள். தன்னுடைய அப்பா அம்மா நினைவில் வந்தனர். அவர்களும் இருந்திருந்தால் இப்படிதான் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அஜய் வீடியோ கால் போட்டு திவ்யாவை காட்டினான். அஜய் போலவே இருப்பதாகவும் அவளை அணைத்து கொண்டு அஜயை குழந்தையில் கொஞ்சியது போல கொஞ்ச வேண்டும் என்று ஆசைப்பட்டார். மருமகளை பார்த்து அவர் மிகவும் வருந்தினார். ஆசீர்வாதம் செய்து ஃபோன் வைத்தார். டே லூசாடா, நீங்கள் எல்லாம் உங்ககிட்ட போய் ஒரு வேலையை சொன்னேன் பாரு. யாரை என்ன பண்ண சொன்னால் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க என்றவள் நந்தினி. மேடம், நீங்கள் தானே அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுன்னு சொன்னீங்க. ஆமாம், நான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பொண்ணுன்னு சொன்னேன். நீ வெளியே சுற்றிட்டு இருந்த பொண்ணை போய் மேடம், அவங்க ரொம்ப டைட் செக்யூரிட்டி, வீட்டுக்குள்ளே எல்லாம் போக முடியாது. அதனால தான் அந்த வீட்டை விட்டு வந்த பொண்ணை நாங்கள் கடத்திட்டோம். அட போங்கடா, உங்ககிட்ட போய் ஒரு வேலையை சொன்ன பாரு. மேடம், ஆளுங்க எல்லாம் ரொம்ப அடி வாங்கி இருக்காங்க. நீங்கள் மிச்ச பணம் கொடுக்க தயங்கிக்கிட்டு நாங்கள் தப்பு பண்ணின மாதிரி சொல்லாதீங்க. எங்கள் உழைப்புக்கு உண்டான பணத்தை கொடுத்துடுங்க. வாங்கிக்கோங்க என்று வெறியுடன் ஃபோனை தூக்கி எறிந்தாள். நீ அவ்வளவு பயந்துட்டு இருக்கியா? அவளுக்கு ரொம்ப பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்க. அஜய், உன்னை அவகிட்டேருந்து பிரிக்கிறேன். உன்னை அப்படி சாதாரணமாக விட்டுட மாட்டேன். இங்கு விஜய் பிரியா இருவரும் அடிக்கடி வந்து பார்ப்பதாக சொல்லிவிட்டு சென்றனர். விஷ்ணு அவன் வீட்டிற்கு சென்றான். விஷ்ணு, அம்மா சாவித்திரி. என்னடா விஷ்ணு, ஏம்மா என் மேலே கோபமாக இருக்க? சாவித்திரி உடனே அமைதியாக, அதெல்லாம் ஒன்றுமில்லை. நீ சாப்பிட்டியா? விஷ்ணு, ஓ சாப்பிட்டேனே. அம்மா, உனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஸ்ரீ உன்னோட ஃப்ரெண்ட் ஹேமாவோட பொண்ணுதாம்மா. அவள் ஏதும் கண்டுக்கலை. முகத்தில் ஒரு வெறுப்பை மட்டும் காட்டினாள். சாவித்திரி, அந்த பேரை இனிமேல் நான் கேட்க விரும்பலை, புரியுதா? விஷ்ணு, அம்மா. சாவித்திரி அவனை திசை திருப்ப, உனக்கு வர வர அம்மா நினைவே இல்லை. நீ பாட்டுக்கு சுத்துற. உன்னோட இஷ்டத்துக்கு வீட்டுக்கு வர. விருப்பம் இருந்தால் சாப்பிட்ற. இது என்ன வீடா இல்லை லாஜா? உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாதான் நீ சரிபடுவ. விஷ்ணு, ஓகே, சீக்கிரம் ரெடி பண்ணிடுங்க. சாவித்திரி, அப்பா, இப்போதான் தரகர்கிட்ட சொல்லியிருக்கேன். நாளைக்கு காலையில் கொஞ்சம் பொண்ணுங்க ஃபோட்டோ எடுத்து வருவார். நீ செலக்ட் பண்ணி உனக்கு பிடிச்ச பொண்ணை ஓகே பண்ணிடலாம். விஷ்ணு அதிர்ச்சியான, அம்மா என்ன சொல்லுற நீ? நான் தான் ஸ்ரீயை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேனே. சாவித்திரி, அவள் வேண்டாம், அவ்வளவுதான். மீதின அம்மாவை பொணமாக தான் பார்ப்பேன். நான் சும்மா சொல்லலை, உனக்கே என்னை பற்றி தெரியும், அவ்வளவுதான் என்று எழுந்து நடந்தாள். அம்மா என்றாலே காதலுக்கு எதிரிதான் போல இருக்கு. ஏன் இப்படி ஆனாங்க? இன்னைக்கு தான் அவளுக்கு முத்தம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்த உடனே அம்மா ஸ்ரீயை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுறாங்க என்று முணங்கினான் விஷ்ணு. காலையில் வந்த தரகரை ஏதேதோ சொல்லி தட்டி கழித்து விட்டு ஆஃபீஸ் கிளம்பினான். சாவித்திரி, ஏண்டா எல்லா பொண்ணையும் வேணாங்கிற? நீ அவளை மனசில் வச்சுட்டு இப்படி பண்ணுறது நல்லா இல்லை. விஷ்ணு, உங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை நான் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நீங்கள் வற்புறுத்தக்கூடாது. டீல். காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பி விட்டான். சாவித்திரியும் கொஞ்சம் ஆற போட நினைத்தாள். அஜய் சாருவை ஹாஸ்பிட்டல் கூட்டி சென்று ஸ்விட்ச் போட்டதை பிரித்து எலும்பு முறிவு ஏற்பட்ட இடத்துக்கு இன்னொரு பேண்டேஜ் போட்டு கூட்டி வந்தான். அஜய், லதா திவ்யா குட்டியை ஸ்கூல் ஹாஸ்டலில் போடுறேன். நான் போய் விசாரித்து வந்துட்டேன். சார், ஏங்க திடீர்னு குழந்தை ஹாஸ்டலில் ஏங்கி போயிட மாட்டாளா? அஜய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல ஸ்கூல், டீச்சர்ஸ் எல்லாம் நல்லபடியாக குழந்தையை பார்த்துக்கிறாங்க. நல்ல சாப்பாடு, அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமாக இருப்பாள். இப்போ நம்ம ஃபேமிலி இருக்கிற நிலையில் அவள் மனசு கஷ்டப்படுவாளோன்னு பயமாக இருக்குது. ஆனால் அங்கே இருந்தால் இப்படிப்பட்ட மன அழுத்தம் எதுவும் அவளை பாதிக்காது. நம்ம வாரம் 2 நாள் அவளை பார்க்கலாம். நமக்கு அவள் பத்திரமா இருக்கான்னு நிம்மதியாக இருக்கலாம். ஸ்கூலுக்குள்ளே அவளுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். சார், அவளுக்கு ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறீங்களா?
அஜய் அமைதியாக நின்றான். சாரு சரிங்க. அஜய் தேங்க்ஸ், இன்னைக்கு போய் அட்மிஷன் போட்டுடுறேன். ஸ்ரீ வா நம்ம போயிட்டு வந்துடலாம். திவ்யா ஸ்கூல் போக ஆரம்பித்தாள். கொஞ்சம் நாட்கள் ஸ்ரீ கூட போய் ஹாஸ்டலில் எப்படி என்னன்னு பக்கத்திலே இருந்து பார்த்து கொண்டாள். முதல் வாரம் முடிந்து ஒரு முறை திவ்யா வந்துவிட்டு போய்விட்டாள். திவ்யா ஒன்றும் கஷ்டப்படவில்லை. அவளுக்கு 2 அம்மாவும் கூட இல்லாமல் இருந்து பழக்கம்தானே, பழகிவிட்டாள். விஷ்ணு ஸ்ரீயை பார்த்து 1 வாரத்துக்கு மேல் ஆனது. நேரே சாரு ரூமுக்கு போனாள். ஸ்ரீ ஏன் உங்கள் அண்ணன் என்ன நினச்சிட்டு இருக்காரு? சார் என்னடி ஆச்சு? ஸ்ரீ எனக்கு மட்டும் ஏன் இப்படி? அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணார். யாராவது அப்படி பண்ணுவாங்களா? ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி அப்புறம் ஓகே ஆனால் தான் கிஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் எல்லா படங்கள் கதைகளும் சொல்லுது. அதோட அவ்வளவுதான், ஆளே காணோம். 1 வாரம் ஆச்சு. வாழ்க்கையில் ஒரு முத்தம் போதுமாடி? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நல்லா அலைய விட்டு இருக்கணும். சார் ஏன் அவர் உன் பின்னாடி அலைஞ்சது உனக்கு தெரியாதா? ஓவராக பண்ணாத. உனக்கு என்ன இப்போது அவரை பார்க்கணுமா? நேரடியாக சொல்ல தெரியாதா? ஸ்ரீ நீ தான் புரிஞ்சுக்கணும். நானும் 26 வருஷமாக காஞ்சி போய் தானே இருக்கேன். எல்லாம் ஆசையை வளர்த்து விட்டுட்டு இப்படி என்னை கஷ்டப்படுத்துறீங்க. நீ சொன்னதுனால தானே நான் ஓகே பண்ணினேன். ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் முழுசாக என்னை தூங்க கூட விடாமல் உங்கள் அண்ணன் புராணம் பாடினியே. சாரு சரி புலம்பாத, நான் சொல்கிற மாதிரி செய் என்று சொன்னாள். ஸ்ரீ நேரே அஜயிடம், அண்ணா எனக்கும் வீட்டிலே ரொம்ப போர் அடிக்குது, நானும் வேலைக்கு முயற்சி பண்ணுறேன். அஜய் சரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்று சொல்லி விஷ்ணுவிற்கு ஃபோன் செய்தான். என்னடா திடீர்னு ஆள் காணாமல் போயிட்ட? விஷ்ணு நீ வேற ஏன்டா வயிற்றெரிச்சல் கிளப்புற? அம்மா ஸ்ரீயை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பிரச்சனை தெரியலை. போடா, ஒரே வெறுப்பாக இருக்குது. அஜய் சரி பார்த்துக்கலாம். இப்போது நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா ஸ்ரீக்கு வேலைக்கு போகணுமா, அதனால் உங்கள் ஆஃபீஸில் ஒரு வேலை ரெடி பண்ணிவிடு. விஷ்ணு எப்படிடா திடீர்னு ஓப்பனிங் இல்லையே? அது இல்லைன்னா வேறு ஆஃபீஸுக்கு அவள் போகிற மாதிரி இருக்கும். உன்னை விட பெட்டராக யாராவது அப்ரோச் பண்ணினாங்கன்னா அப்புறம் நான் ஓகே பண்ணிவிடுவேன். உனக்கு தான் பிரச்சனையாக போயிடும். விஷ்ணு ஐயோ சாமி, நானே ரெடி பண்ணுறேன். நல்லா என்னோடய வீக்னஸ் பார்த்து பிளாக்மெயில் பண்ணுறேன். அவளை என்னை ஆஃபீஸில் வந்து பார்க்க சொல்லு. அஜய் ஐயோ, என்னோடய தங்கச்சியை என்னால் தனியாக அனுப்ப முடியாது. வேணும்னா நீயே வந்து கூட்டிகிட்டு போ. விஷ்ணு ஏண்டா என் உயிரை வாங்குற? வந்து தொலைக்கிற. அடுத்த 5வது நிமிடத்தில் வீட்டு வாசலில் நின்றான். அவளை ஏற்றி கொண்டு கிளம்பினான். விஷ்ணு ஸ்ரீ பதில் வரவில்லை. ஸ்ரீ மறுபடி கத்தினான். பேசவில்லை. மேடம் கோபமாக இருக்கீங்களோ? காரை ஓரமாக நிறுத்தினான். அவள் கைப்பிடித்து அவன் அறையே இழுத்து கொண்டான். விஷ்ணு கொஞ்சம் வேலைடி, வேறு சில டென்ஷன், அதான் என்னால் வர முடியலை, மன்னிச்சுக்கோ. ஸ்ரீ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பழி வாங்குவேன். இதே போல் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது இதே டயலாக் நான் சொல்லுவேன். விஷ்ணு அம்மா தாயே, அப்படி எதுவும் பண்ணிடாது, சாரி. ஸ்ரீ ஓகே, இப்போ மன்னிச்சிட்றேன். ஆனால் இது போல் இனிமேல் நடக்கக்கூடாது. விஷ்ணு எப்படி நடக்கும்? இனிமேல் டெய்லி உன்னை பார்த்துடுவேனே, ஏன்னா உனக்கு என்னோடய ஆஃபீஸில் தானே வேலை. ஸ்ரீ பார்க்கலாம் என்று சிரித்தாள். அந்த சிரிப்பில் மயங்கி அவள் மேல் பாய்ந்தவனை தள்ளிவிட்டு வேலையை பாருங்க என்றவளை பார்த்து உதட்டை சுளித்து கொண்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணினான். வேகமாக நாட்கள் ஓடின. சார்லதா குணமடைந்து ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போகும் அளவுக்கு தயாராகி விட்டாள். அஜய் தன்னுடைய தொழிலில் புதிய உச்சத்தை அடைந்து கொண்டிருந்தான். திவ்யா படிப்பில் சுட்டியாக இருந்தாள். ஸ்ரீ விஷ்ணு காதல் வளர்ந்து கொண்டிருந்தது. ஸ்ரீ சாரு 6 மாதமாக காதலிக்கிறோம். எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிற? நானும் நேர காலத்தில் குழந்தை குட்டி பெற்றுக்க வேண்டாமா? சார் உங்கள் அண்ணன்கிட்ட பேசுகிறேன். ஸ்ரீ சரி நான் கிளம்புறேன் என்று சாருவுக்கு முத்தமிட்டு அவள் ஆஃபீஸ் கிளம்பிவிட்டாள். சாரு அஜயிடம் போய் என்னங்க? அஜய் ஃபோனை நோண்டிக்கொண்டு சாரு என்னை பாருங்க. அஜய் நிமிர்ந்து பார்த்து ஏதாவது தரப்போறியா என்று அவள் அருகில் வந்தான். சார் எனக்கும் ஆசை இருக்காதா? அஜய் என்ன சொல்கிற பேபி, ஆஃபீஸுக்கு லீவு சொல்லிடட்டுமா என்று அவன் சட்டை பொத்தானை கழற்றி கொண்டே நெருங்கினான். சார் ஆனால் ஸ்ரீ கல்யாணம் இன்னும் நடக்கலையே, அப்புறம் எப்படி நம்ம விஷயம்? அஜய் இன்னைக்கு ஒரு நாள் வேணும்னா மன்னிச்சுக்கலாம், அப்புறம் பொண்டாட்டி ஆசை நிறைவேற்றாத புருஷன்னு எனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. சாரு போங்க, எனக்கு இன்றைக்கி வேலை இருக்குது. சீக்கிரம் ஸ்ரீக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க, அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம் என்று அவனுடைய உதட்டில் முத்தமிட்டு வெளியேறினாள். அஜய் ஃபோன் எடுத்தான். சுந்தர், நான் சொன்ன விஷயம் விசாரிச்சியா? சுந்தர் ரொம்ப குழப்பமாக இருக்குது, எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு. சார் உங்ககிட்ட ஏதாவது குழு இருக்கா? அஜய் மறுபடியும் அந்த பெட்டியை ஆராய்ச்சி பண்ணணும்.
வெயிட் ஃபார் மை கால் என்று வைத்தான். மறுபடி ஸ்ரீயின் பெட்டியை எடுத்து ஒவ்வொன்றாக பிரித்து எடுத்து ஆராய ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட உடைந்தே விட்டான். பெட்டியில் கிழிந்த துணி வழியே ஒரு கவர் உள்ளே ஆழத்தில் போயிருந்தது. அதை எடுத்தான்.